கரூரின் கண்ணீர் இன்னும் காயவில்லை. 41 உயிர்களின் நினைவும் மறையவில்லை. ஒரு நாள் கூடிய கூட்டம், ஒரு நொடி மாறிய விதி. வீடு திரும்ப வேண்டியவர்கள் வீடு திரும்பாத கதையாகி போனார்கள். அம்மாவின் அழுகை, அப்பாவின் அமைதி, குழந்தையின் கேள்வி, அப்பா எப்போது வருவார் என்ற அந்த ஒரு வார்த்தை எந்த நீதிமன்றத்தாலும் அளக்க முடியாத வலி. அந்த காட்சிகளை கண்ட விஜய் அவர்களின் மனமும் வலித்தது. மேடையில் நின்ற மனிதர் என்றாலும் அந்த நாளில் அவரும் ஒரு துயரத்தின் சாட்சிதான். உயிர்களை மீட்டுத் தர முடியவில்லை, ஆனால் இழந்த குடும்பங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் வேண்டும் என்ற விஜய் அவர்களின் எண்ணம் அந்த கண்ணீருக்குள் பிறந்தது. அந்த வீடுகளின் வாசலில் வாழ்க்கை மீண்டும் தொடங்க வேண்டுமே என்ற எண்ணத்தில் விஜய் அவர்களின் அரசு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு பணிக்கான நியமனங்களை வழங்கியது. பின்னர் வந்தது ஒரு தீர்ப்பு. நம்பிக்கையின் கதவு மீண்டும் மூடப்பட்டது. கையில் கிடைத்த வாழ்வாதாரம் கண்முன்னே கேள்விக்குறியானது. ஆனால் கதை அங்கே முடியவில்லை. உச்சநீதிமன்றத்தின் வாசல் திறந்தது. அந்த குடும்பங்களுக்கு வேலை வழங்குவதில் என்ன தவறு என்ற கேள்வி எழுந்தது. ரத்து செய்யப்பட்ட உத்தரவுக்கு இடைக்கால தடை வந்தது. இது யாருடைய வெற்றி என்று சொல்லும் நாள் அல்ல, ஒரு குடும்பத்தின் கண்ணீர் மீண்டும் ஒரு நம்பிக்கையாக மாறிய நாள். கரூரின் மண்ணில் விழுந்த கண்ணீர் நீதியின் வாசலை தொட்டது. இழந்த உயிர்களை எந்த பதவியும் திருப்பித் தராது, ஆனால் அவர்களை இழந்த குடும்பங்களுக்கு ஒரு வாழ்வை தொடங்க ஒரு கை நீளலாம். அந்த கை அரசியலாக மட்டும் இருக்க வேண்டிய அவசியமில்லை, அது மனிதநேயத்தின் உச்சமாக கூட இருக்கலாம். கரூரின் கண்ணீர் மறைக்கப்படாமல் இருக்கட்டும். கரூரின் குடும்பங்கள் தனிமையில் விடப்படாமல் இருக்கட்டும். நீதியின் பயணம் உண்மையை நோக்கி தொடரட்டும். விஜய் அவர்கள் செய்தது வெற்றிக்காக அல்ல, வாழ்விழந்த குடும்பங்களின் வாழ்க்கைக்காக.